பார்க்க போகிற டாபிக் கால்குலேட்டிங் த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி. இங்கே அரித்மெட்டிக் மீன் யூஸ் பண்ணி மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண போகிறோம். அரித்மெட்டிக் மீன் அப்படின்னோடனே நம்ம இது வந்து டிஸ்க்ரீட்டாக இண்டிவிஜுவலாக இல்லைன்னா கிளாஸ் இன்டர்வலான்னு செக் பண்ணணும். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது கிளாஸ் இன்டர்வல். ஸோ எந்த மாதிரி மாடலில் வேணாலும் மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி வரலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது என்ன டேட்டான்னு தான் செக் பண்ணணும். அந்த டேட்டாக்கான ஃபார்முலா தான் எழுதணும். ஸோ இங்கே இந்த டேட்டா வந்து ஒரு கண்டினியூஸ் டேட்டா, ஏன்னா கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்தாங்கன்னா நம்ம டேட்டாவை மிடில் வேல்யூ எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே காலமுக்கு சேஞ்ச் பண்ணால் இது கிளாஸ் இன்டர்வல் 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25 கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம் காலம் வைஸ். அடுத்தது ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க எஃபோட வேல்யூ 3. இங்கே மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி வந்து அவங்க கேபிட்டல் எஃப்னே கொடுத்துட்டாங்க. 8, 5, 4 அண்ட் மிடில் எக்ஸ் எழுதணும். இங்கே இந்த 0 to 5, இந்த 5 வந்து கண்டினியூ ஆகுது, இங்கே ஸ்பேஸ் கிடையாது, அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். ஸ்பேஸ் இருந்ததுன்னா எப்படி போகணுன்றது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மிடில் வேல்யூ 2.5, 7.5, 12.5, இதுக்கு மிடில் சொல்கிறோம் நம்ம 17.5, 22.5. நம்ம இப்போ ஃபார்முலா எழுதலாம். கிளாஸ் இன்டர்வல்கான ஃபார்முலாவும் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். அப்போ நமக்கு தேவையானது என்ன? எஃப்எக்ஸ் வேணும். எஃப்எக்ஸ்னால் எஃப் இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணி வேணும். அடுத்தது எஃப் வேணும். எஃப் இங்கே இருக்குது அண்ட் எஃப்எக்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். எஃப்எக்ஸ்ன்றது ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். இதை மல்டிப்ளை பண்ணால் 7.5 அண்ட் இங்கே இது இன்ட்டு எஃப் இருக்கிறதுனால 7.5 இன்ட்டு எஃப். 12.5 இன்ட்டு 8, 100. 17.5 இன்ட்டு 5, 87.5. 22.5 இன்ட்டு 4 வந்து 90. நமக்கு தேவையான இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மற்ற டேட்டாஸ்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த எக்ஸெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக என்ன கிடைக்குதுன்னா 285. நம்ம ஆட் பண்ணும்போது இந்த எஃப் வரதை மட்டும் தனியாக எழுதணும். ப்ளஸ் 7.5 எஃப். ஸோ இந்த டேர்மை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் ஆட் பண்ணால் 285. அதே மாதிரி இங்கேயும் எஃப்பை விட்டுட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது 20, அந்த எஃப் மட்டும் தனியாக எழுதுகிறோம், 20 ப்ளஸ் எஃப். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் பார்ன்றது மீன் நம்ம கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. கொஷினில் என்னென்னு கொடுத்துருக்காங்க? 12.9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அரித்மெட்டிக் மீன் இஸ் கிவன் அஸ் 12.9. அப்போது அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 12.9 ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ்ன்றது இந்த வேல்யூ 285 ப்ளஸ் 7.5 எஃப் டிவைடட் பை சம்மேஷன் எஃப்ன்றது இந்த வேல்யூ 20 ப்ளஸ் எஃப். இந்த டேர்மை இப்போ இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 20 இன்ட்டு 12.9 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 20 இன்ட்டு 12.9ன்றது 258. அதாவது எஃப் இன்ட்டு 12.9ன்றது 12.9 எஃப் அப்படியே எழுதணும். ஈக்குவல் டு 285 ப்ளஸ் 7.5 எஃப். இப்போ எஃப் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த எஃப் இங்கே வந்துடும். 12.9 எஃப் மைனஸ் 7.5 எஃப் ஈக்குவல் டு 285 மைனஸ் இந்த 258 இங்கே வந்துடும், 258. நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா இந்த சைடில் 5.4 எஃப் ஈக்குவல் டு 27. அப்போ எஃப் ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 5.4. இதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 5. ஸோ மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி எஃபோட வேல்யூ 5. ஸோ அடுத்தது நம்ம ஒரு சம் ஃபார் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். நம்ம ப்ராக்டிஸ்க்கான சம்மு இங்கே அரித்மெட்டிக் மீன் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ்ன்னு கிளாஸ் இன்டர்வலில் இருக்குது. இந்த கிளாஸ் இன்டர்வல் இப்போ நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. இது மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த சைடு இருக்கிற வேல்யூ 59.5யும் 62.5யும் ஆட் பண்ணி
டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு மிடில் வேல்யூ கிடச்சிரும். அண்ட் இங்கே 5 டேட்டா இருக்குது. டேட்டா பெருசாக இருக்கிறதுனால டேபிள் கீழே கொடுத்துருக்கோம். ஃப்ரீக்குவென்சியை ஸ்மால் எஃப்ல இருக்குது. இது உங்கள் ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம்.